நல்லா கவனிங்க. பெண்கள் ஒன்று பிடிக்கல அப்படின்னா, இப்போ ஒரு ஏதோ ஒன்று நீங்கள் பிடிக்கலன்னு ஒருத்தரை பார்த்து சொல்றீங்கன்னு வைங்களேன், சொல்லுன அடுத்த நிமிஷத்தில் ஏன் பிடிக்கலன்றதை சொல்லிடுவீங்க. புரியுதா ஒன்று? ஆனால் ஆண்களை பொறுத்த அளவில் பிடிக்கலன்றதை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர ஏன் பிடிக்கலன்னு கேட்கல. உண்மைதான் நான் சொல்றது. ஒரு கணவன் ஒரு மனைவி வந்து சொல்றாங்க, என் அம்மா வீட்டுக்கு போறதுனால நான் வீடை விட்டு திரும்பி வரும்போது எங்க அம்மா ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க பாஸ்டர். ஒரு மாசத்திற்குள்ள மளிகை ஜாமான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா அப்படியே வாங்கிட்டு வரேன். இவருக்கு தானே பாஸ்டர் லாபம், இவருக்கு தானே பாஸ்டர் லாபம். சரி, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு இருதயம் இந்த சிஸ்டருக்கு. அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு அம்மா வீட்டில் போய் என்ன வாங்கிட்டு வர்றாங்க, ஜாமான் தான் வாங்கிட்டு வராங்க. இவங்க கதை இப்படியா? அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பிரதர், ஏன் பிரதர் இப்படி? அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போறாங்க, வேற எங்கேயும் போகலையே. இல்லை பாஸ்டர், அவள் அம்மா வீட்டு பக்கத்தில் அவ கூட காலேஜ் படிக்கிற ஒரு பையன் இருக்கான். காலேஜ் கூட படித்த ஒரு பையனுடைய வீடு அங்கே இருக்குது. எனக்கு இவ அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிறதுனால என் மனசில் அப்படி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்கிறேன். என் மனைவியை குறித்து எனக்கு தெரியும், அவன் நல்லவா, அவள் கண்டிப்பாக அப்படியெல்லாம் பேச மாட்டான்னு தெரியும். ஆனால் நான் போகாதன்னு எவ்வளோ டூனா நான் சொல்கிறேன். நான் சமையலுக்கு போட்டு வாங்கி கொடுக்குறேன், நீ உங்கள் அம்மா வீட்டில் வாங்கிட்டு வர அவசியம் இல்லை, நான் சமைச்சு போடுறேன் உனக்கு, நான் உனக்கு சம்பாரிச்சு போடுறேன்னு சொல்கிறேன். இவ போறேன்றா. எனக்கு அதனால சந்தேகம் வருது பாஸ்டர், என்னால் சமாதானமாக இருக்கவே முடியல. இப்போ இவங்க 2 பேரும் பாவமா இல்லையா?